இப்போ யாருக்கெல்லாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலாம் அண்ட் யாருக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம், அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார்? நான் முதல்ல சொன்னதுல நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்வதற்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்கின்ற ஒரு வழியானது தேவைப்படும். இப்போ அந்த ஒருவருக்கு இருதயத்தை திறந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா அல்லது இருதயத்தை திறக்காமலேயே செய்ய வேண்டுமா என்கின்ற முடிவை அந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் தான் எடுக்கணும். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சாய்ஸ் கூட இருக்கு. இப்போ சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருதய ஓட்டை அப்படின்னு இருக்குன்னா, இருதய ஓட்டைக்கு பழைய மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருதயத்தை திறந்து அந்த இருதய ஓட்டை அடைப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இருதய ஓட்டை அடைப்பதற்கு 2-3 வழிகள் வந்து விட்டது. இந்த நெஞ்சுக்கூட்டை திறக்காமலேயே காலில் ஒரு ரத்த குழாய் வழியாக கூட கொண்டு போய் அந்த இருதய ஓட்டை அடைக்க முடியும். அது அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை, டிவைசஸ் சொல்லுவோம். இன்னொரு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு துவாரம், இந்த கை அக்குள் கிட்ட ஒரு துவாரம் செய்து அதன் வழியாக அந்த ஓட்டையை அடைக்க முடியும். இப்ப அது மாதிரி பலவிதமான புதிய அறுவை சிகிச்சை முறைகள் வந்திருக்கின்றன. யாருக்கு எந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நோயாளி மாத்திரமே தீர்மானிக்க முடியாது. அந்த நோயாளியினுடைய அந்த பிரச்சனையினுடைய தன்மை, அந்த செய்யக்கூடிய டாக்டரினுடைய திறமை எல்லாம் சேரும் பொழுது அது நடக்கும்.